ஹாய், நான் பார்வதி. எனக்கு 2 பாய்ஸு. ஃபஸ்ட்டு பாய் பேர் வந்து விஜய், அவன் பேர் ஹரிகிருஷ்ணன்னு நான் விஜய்னு கூப்பிடுவேன். செகண்ட் சன் வந்து அஜய், அவன் பேர் வந்து ராமகிருஷ்ணன். ஃபஸ்ட்டு சன் பிறந்த மூமெண்ட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்டு. ஏன்னா அன்றைக்கி வந்து ஜூன் 26 1983 சண்டே அன்றைக்கி ஏர்லி மார்னிங் 5:30 பிறந்தான். அப்போ தான் இந்தியா வேர்ல்டு கப்பு ஃபஸ்ட்டு டைம், அப்போ தான் வேர்ல்டு கப்பை வின் பண்ண டே. அதனால் ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்தது. அப்போ தான் கபில் தேவ் இந்த செஞ்சுரி அடித்து அப்போ தான் வேர்ல்டு கப்பை வின் பண்ண டேனால் ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்தது. அது என்றைக்கும் நான் மறக்க முடியாது. ஒரு குழந்தை பிறந்து அதை நல்லபடியாக வளர்த்து நல்ல அதுங்க குழந்தைக்கு நல்ல படிப்பு கொடுத்து நல்ல பழக்க வழக்கம்லாம் ஏற்படுத்தி அதுங்களை நல்ல நிலைக்கு கொண்டு வரத ஒரு அம்மாவாக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்க்கையிலேன்னு பாடியிருக்க மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வளர்க்குற முறையில் தான் குழந்தைங்களுக்கு நல்ல பழக்க வழக்கம் ஏற்பட்டு அவங்களுக்கு ஃப்யூச்சரில் அதெல்லாம் இப்போ என்னோடய பேரை வளர்க்கும் போது தான் நான் இப்போ வந்து என் பசங்களை நான் வளர்த்த இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். அதனால் குழந்தை வளர்க்குறது ஒரு சிறப்பான முறையில் நல்ல மனுஷனாக வளர்த்து ஆளாக்குறது அன்னையோட கடமை தான். அவங்க சமுதாயத்தில் நல்ல சிறந்த மனிதராக வரணும். அப்போ நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம். அவங்க நல்ல பேர், நல்ல படிப்பு, நல்ல பொசிஷனில் இருக்கும்போது அதை பார்த்து நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். நான் என்னுடைய அனுபவத்தில் எனக்கு குழந்தை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொன்னோடனே ஐ வாஸ் வெரி ஹாப்பி. எங்கள் வீட்டுக்காரருக்கும் ரொம்ப சந்தோஷம், எங்கள் இன்லாஸுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஒரு மகனை பெற்ற தாய், அதாவது திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். என் பேர் விஜயா. அதனால் பெரிய பொண்ணு வந்து சிஏ படித்து முடித்த உடனே அவள் அந்த படிப்பை முதல் தடவையிலேயே முடித்தா. அதாவது ஃபஸ்ட்டு இன்டர் வந்து ஒரு தடவையில் முடித்தா, ஃபைனல் வந்து 2 டைம்ஸு. அது ரொம்ப ஒரு கஷ்டமான படிப்பு. அப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அது ரொம்ப வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள். அதுக்கப்புறம் அவளுக்கு குழந்தை பிறந்து நான் பாட்டியானது அதை விட சந்தோஷமான ஒரு நாள். 2வது பொண்ணு அவளும் நல்லா படிச்சிருக்கா, எம்சிஏ. அவளும் நல்ல ஒரு வேலையில் இருக்கா. அவளுக்கு பையன் பிறந்து அதுதான் நான் முதல்ல பாட்டியானது. அப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என் பையன் 3வது, அவன் பேர் கணபதி சுப்பிரமணியம். அவனும் நல்லா படிப்பான். அவன் ரொம்ப நல்லா பாடுவான். அந்த பாட்டெல்லாம் சின்ன வயசில் கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கோம். இவங்க 3 பேருமே நார்மல் டெலிவரியில் பிறந்ததுனால அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். பையனுக்கும் இப்போ ஒரு நல்ல பையன் பிறந்திருக்கான். அவன் வந்து நல்லா விளையாடுறான், நல்லா படிக்கிறான். அதெல்லாம் பார்க்கும்பொழுது மனசுக்கு மிகவும் சந்தோஷமாக நல்லபடியாக இருக்குது. எங்கள் அம்மாவும் என் தங்கையும் இருந்ததுனால தான் இந்த அளவு குழந்தைகளை முன்னுக்கு கொண்டு வர முடிஞ்சது. என் கூட பிறந்தவங்க அவர் எல்லாரும் நல்லா உதவி பண்ணி இன்றைக்கி ஓரளவு என் குழந்தைகள் நல்ல ஒரு நிலைமையில் இருக்காங்க. அப்படின்னா எனக்கு அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மகிழ்ச்சி எப்பவும் இருக்கணும்னுட்டு நான் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இது மாதிரி எல்லா மதர்களும் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை இந்த நேரம் நினச்சி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மதர்ஸ் எல்லாருமே உலகத்தில் உண்மையான அம்மா இருக்கிறேன். எல்லா அம்மாவுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள். ஹாப்பி மதர்ஸ் டே. என்னுடைய பெயர் துர்கா ஜெகதீசன். அம்மா என்பது முதல் வார்த்தை, அதுதான் தமிழில் முதல் வார்த்தை. அம்மா இல்லாத குழந்தைகளுக்கும் ஆண்டவன் அருளும் அருள் வார்த்தை. அம்மா என்பது ஒரு ப்ரெஷியஸ் திங். தாய்மை என்பது என்னுடைய முதல் குழந்தை பிறந்த போது எனக்கு அப்பொழுது 22 வயது தான். ஆனால் அந்த குழந்தையை முதல் கையில் எடுக்கும் பொழுது நமக்கு ஒரு மலர்ச்சி, அதை நம்ம வார்த்தையால் வர்ணிக்க முடியாது. தாய்மை என்பது ஒவ்வொரு பெண்களுக்கும் என்ன சொல்வது, ஒரு புனிதமான ஒரு உறவு. அது தாய்மை என்பது எல்லாமே தாய் தான் சொல்லுகிறாள். மொழியை தாய்மொழின்னு தான் சொல்லுவாங்க.
நாட்டையும் தாய் தான் சொல்லுவாங்க. எல்லாமே தாயை தான் குறிப்பிடுகிறார்கள். குழந்தைகளை வளர்ப்பது ஒரு பெரிய வேலை என்று நம்ம நினைக்கக்கூடாது. அது நம்முடைய கடமை. அது ஹாப்பி மதர்ஸ் டே. ஹாப்பி மதர்ஸ் டே.